கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். தூங்கும் முன்பாக 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். இந்த மாசம் டிசம்பர் மாசம் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நாம் 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைய தியானித்து கொண்டிருக்கிறோம். வேற வேற தேசத்துல வேற வேற சூழ்நிலையில இணைந்திருக்கிறீங்க. இந்த மாசத்துக்குள்ள செய்தி எல்லாமே கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து, இந்த பூமியில இயேசு கிறிஸ்து ராஜா வெளிப்படும் போது நமக்கு என்னெல்லாம் சொன்னார் எல்லாவற்றையும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34, 35 ஆகிய வசனங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய பிறப்பிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு முக்கியமான பகுதி, நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்கிறார். சீசர்களை பார்த்து இப்படி சொன்னார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜாவை ஏற்றுக்கொண்டார்களோ எல்லாரும் சீசர்கள் தான், எல்லாரும் விசுவாசிகள் தான். அவருக்காக யாரெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ, தீர்மானம் எடுத்திருக்கிறீங்களோ, ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்து திடப்படுத்தல் படித்து ஆலயத்தில் நாட்டப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறீங்களோ, நீங்க எல்லாருமே சீசர்கள் தான். ஹல்லேலூயா. நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள செய்தி கொஞ்சம் நம்ம ஆழத்துல போய் பார்க்கும்போது நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். டைவர்ஸ் எங்க அதிகமா நடக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய குடும்பத்திலே, கிறிஸ்துவ குடும்பத்திலே டைவர்ஸ் காணப்படுது. அதுவும் நாங்க இருக்கிற திருநெல்வேலி பகுதியிலாம் அதிகமா காணப்படுது. அப்ப அதனுடைய பின்னாடி உள்ள என்ன காரியங்கள் சொல்லி பார்க்கும்போது அவருடைய கட்டளை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உன்னை போல பிறனை நேசி. இன்னைக்கு ஏன் அதிகமான டைவர்ஸ் ஆகுது? ஏன் ஒரு குடும்பத்துக்குள்ளே பிரிவினை வருது? ஏன் பிரச்சனை வருது? ஏன் போராட்டம் வருது? ஏன் ஒரு குடும்பத்துக்குள்ளே தவறான ஒரு தொடர்பு, தவறான ஒரு பாவ அடிமைக்குள்ள ஏன் போய் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து நம்ம கொஞ்சம் ஆழமா போய் உள்ள போய் பார்க்கும்போது, கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொல்றோம், ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைன்னு சொல்றோம், நற்கரணை எடுக்கிற பிள்ளைன்னு சொல்றோம், பிறந்ததுல இருந்தே சர்ச்சைக்கு போற பிள்ளைன்னு சொல்றோம், கிறிஸ்துவ பிள்ளைன்னு சொல்றோம், வேதக்காரன் சொல்றோம், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கூட சொல்றோம், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் கூட சொல்லியிருந்தோம், தரிசனம் பார்க்கிற பிள்ளைகள் கூட சொல்லியிருந்தோம், சில குடும்பத்துல சொப்பனம் பார்க்கிற பிள்ளைகள் கூட இருக்கு. இப்படி நிறைய காரியங்கள். ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை நம்ம ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். ஆனால் நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை நடக்கு அப்படின்னா, கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேங்கிறாங்க. 2வது, கட்டளைக்கு கீழ்ப்படுகிற குடும்பம் ரொம்ப குறைய. 3வது, கற்பனையை கைக்கொள்கிற குடும்பம் ரொம்ப குறைய. முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதும் இல்லை, 2வது கட்டளைக்கு கீழ்ப்படுகிறதும் கிடையாது, 3வது கற்பனையை கைக்கொள்றதும் கிடையாது. ஒரு வீட்டுல ஏன் தவறான தொடர்பு, தவறான பிரச்சனைக்குள்ள போய் ஏன் சிக்கி கொள்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது,
கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் போது, அவருடைய பிரசன்னத்திலே நிரம்பி இருக்கும் போது, அவருடைய சமூகத்திலே நாம் தரித்திருக்கும் போது, அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது பாவம் நம்முடைய வாழ்க்கையில தொடராது. என் வாழ்க்கையிலே நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சரி, இன்னைக்கு வரையாச்சு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியறதுக்கு பல வசனங்களை தியானிச்சு பார்த்ததில்லை. எந்த அளவுக்கு நான் இன்னும் கீழ்ப்படியணும், இன்னும் நான் எப்படி அவருடைய கட்டளைய கை கொள்ளணும், கற்பனைக்கு நான் எப்படி கை கொள்ளணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறேன். இதை ஏன் ஆழமா சொல்ல வேண்டியது அப்படின்னா, பைபிள் வாசிக்கிறது பெருசு கிடையாது, தியானிக்கிறது பெருசு கிடையாது, பிரசங்கம் பண்றது பெருசு கிடையாது. கை கொள்றதுதான் பெருசு. அவருடைய வசனத்தை காத்து கொள்றதுதான் பெருசு. அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறது தான் பெருசு. யாரெல்லாம் காலவேளையில இணைந்திருக்கிறீங்களோ, உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, கேட்கிற செய்திய இந்த காதுல கேட்டுட்டு இந்த காதுல விட்டுட்டு போயிடக்கூடாது. நான் மறுபடியும் கூட சொல்றேன், கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி அது பேசாம வந்துட்டு போயிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா அடுத்த வருஷம் வந்துடும். வருஷம் போயிட்டே தான் இருக்கு. ஆனால் ஒரு வருஷத்துல ஒரு தடவையாவது பைபிள் வாசித்து முடிச்சிட்டீங்களா? டெய்லி எவ்வளவு நேரம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோம்? எவ்வளவு நேரம் தேவனுடைய சமூகத்துல காத்து இருக்கிறோம்? ஏன்னா இன்னைக்கு உள்ள செய்தி நம்ம தியானிக்கும் போது, நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படிங்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்களுக்கு கொடுக்கிறேன் என்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இதை சொல்லதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வந்தார். இதனுடைய இன்னொரு ஸ்டெப் ஆழம் கொஞ்சம் நம்ம போய் யோசித்து பார்த்தா, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவருடைய கற்பனை யாரெல்லாம் கை கொள்றாங்களோ, அவருடைய வசனத்தை யாரெல்லாம் கை கொள்றாங்களோ, அவங்க கூட பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் கூடயே இருப்பார். இப்படி பைபிள்ல எத்தனையோ வசனம் எழுதப்பட்டிருக்கு. கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது, கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கை கொள்ளும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு வீட்டுல கணவன் மனைவி அப்படின்னா அன்பா இருக்கிறாங்களா? சில குடும்பத்திலே என்னை உனக்கு பிடிச்சிருக்கு 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 அப்படிம்பாங்க. ஆனா அன்பா இருக்கிறது சொல்லுல இல்லாமல் செயல்ல இருந்தா நல்லா இருக்கும். ஒரு 6 மாசம், ஒரு வருஷம் பிடிச்சிருக்கு அப்படிம்பாங்க, கல்யாணம் முடிப்பாங்க. சில குடும்பத்துல அம்மா அப்பாவுக்கு தெரியாம போய் கல்யாணம் முடிக்கிறாங்க, அன்பா இருக்கேன்னு சொல்லிட்டு. 6 மாசம் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா அழுதுட்டே வீட்டுக்கு வந்தது. என்னன்னு சொல்லி கேட்டா, விட்டுட்டு போயிட்டாங்க. எத்தனையோ ஜெப குறிப்பு. அம்மா அப்பாவுக்கு தெரியாம போய் திருமணம் முடிக்கிறாங்க, அந்நிய நோகத்துல போய் திருமணம் முடிக்கிறாங்க, விக்கிரத்துல போய் பாவ அடிமையில போய் சிக்கி கொள்றாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு யார் ஒருத்தங்க கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தை யாரெல்லாம் கை கொள்றாங்களோ, அந்த குடும்பம் தான் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படும். ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. என்னன்னு சொல்லி கேட்டேன். என் மகா வீட்டுக்கு வந்துட்டா. ஏன் வீட்டுக்கு வந்தா? இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. உடனே அடுத்த கேள்வி கேட்டேன். எப்படி கேட்டேன் அப்படின்னா, உங்க மகா ரட்சிக்கப்பட்டாளா? ஞானஸ்தானம் எடுத்தாளா? சர்ச்சைக்கு போற பிள்ளையா? ஆமா. அப்ப வீட்டுக்கு வந்த மருமகன் இல்ல, அவங்க இயேசு சொந்த ரட்சரா ஏற்றுக்கொள்ளல. அப்புறம் அந்நிய நோகத்துல போய் திருமணம் முடிச்சிட்டாங்களா? ஆமா. அவங்க இஷ்டப்பட்டு கல்யாணம் முடிச்சிட்டாங்க.
அதுக்கப்புறம் குடும்பத்தில் 2 வருஷம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு வீட்டுக்குள்ள சண்டை, இங்க வந்துட்டா. ஒரு குடும்பத்திலே பிரச்சனை எங்க வருது, போராட்டம் எங்க வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்நிய நோத்துல போய் பிணைக்கப்பட்டு இணைக்கப்பட்டு அதுக்கப்புறம் சிக்ஷைக்குள்ள போயிருந்தாங்க, உபத்திரத்துக்குள்ள போயிருந்தாங்க, பாடுகளுக்குள்ள போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் கண்ணீர் வாழ்க்கையா மாறிடுது. அன்பா இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் அன்பா இருக்கணுமே தவிர அன்பை எதிர்பார்க்க கூடாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா, பல மணி நேரம் செல்போன்ல பேசுறாங்க, பல மணி நேரம் அன்பா இருக்கு அன்பா இருக்கு அன்பா இருக்குன்னு சொல்லி செல்போன்ல நேரத்தை ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிருந்தாங்க. ஒரு நாள் ஊழிது போயிட்டு ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேன். ட்ரெயின் ஒரு 6 மணிக்கு கிளம்பிட்டு ஒரு 12 மணி தாண்டிச்சு. என் வீட்டில் பாப்பா மனைவிலாம் தூங்கிட்டாங்க. ஆனா எனக்கு தூக்கம் வரல. உடனே நான் சொன்னேன் ஒரு பையன்ட்ட, நீ தூங்க போறியா இல்லை என்ன செய்ய போற அப்படின்னு கேட்டேன். ஏன் தெரியுமா அந்த பையன்ட்ட அப்படி கேட்டேன்? 6 மணி நேரம் கண்டினியூவா ஃபோன் பேசிட்டே இருக்கான். சிரிச்சு சிரிச்சு பேசுறான், ஆனா வெளியே கேட்க மாட்டேங்குது. ஒரு வாலிப பையன்தான் 6 மணி நேரம் பேசிட்டே இருக்கான். நல்லா யோசித்து பாருங்க, ஒரு வாலிப பையன் அம்மாட்ட எவ்வளவு நேரம் பேசுவான், அக்கா தங்கச்சிட்ட எவ்வளவு நேரம் பேசுவான்? நம்ம அப்படி நார்மலா யோசித்து பார்க்கலாம். இன்று எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே பல மணி நேரம் செல்போன்ல மூழ்கி போய் கிடக்குறாங்க. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது ரொம்ப கம்மி. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள். இப்ப இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் சொல்லணும் அப்படின்னா, அன்பா இருக்கணும் அப்படின்னா நிறைய குடும்பத்துல வலிக்கு அம்மா அப்பாட்ட பேசணும்னா முடிய மாட்டுக்கு. ஆனா செல்போன்ல பல மணி நேரம் பேசுறாங்க. வீட்டுல வயசான பாட்டி தாத்தா இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் கொஞ்ச நேரம் பேச மாட்டாங்க, ஒரு அரை மணி நேரம் பேச மாட்டாங்க. ஆனா செல்போன்ல பார்த்தா 3 மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப நிறைய குடும்பத்துல இப்ப அப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. புருஷன்ட்ட பேச மாட்டாங்க, மனைவிட்ட பேச மாட்டாங்க, வீட்டுல இருக்கிற அக்கா தங்கச்சிட்ட எல்லாம் பேச மாட்டாங்க, அண்ணன் தம்பிட்ட எல்லாம் பேச மாட்டாங்க. வேற யாரோ வேற போன்ல இல்லைன்னா வேற எங்கேயோ ஒரு தொடர்பு. அங்க பார்த்தா பல மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில டியூட்டிக்கு அழகா கிளம்பி போறாங்க, படிக்க அழகா கிளம்பி போறாங்க. காலைல தூங்கி எந்திரிச்சு லேட்டா எந்திரிச்சு அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்க மாட்டாங்க. ஒரு குடும்பத்துல எப்படிலாம் தப்பு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கையில பைபிள் எடுத்து யாரெல்லாம் வாசிக்கலையோ அந்த வீட்டுக்குள்ள அதிகமான தப்பு வருது. என் வாழ்க்கையில 2015 2016 வரைய நான் முழுசா கர்த்தருக்குள் வரல. 2015 பல லட்சங்கள் கடன்ல கஷ்டப்படும் போது பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப புரியாது, எழுத்து கூட்டி வாசிக்க ஆரம்பிச்சேன். பல வசனங்கள் என் கூட ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். அப்பந்தான் நான் அறிந்து கொண்டேன், நான் பைபிள் பிரகாரம் வாழல, என் வாழ்க்கை பைபிள் பிரகாரம் இல்லை, நான் ஒரு பாவியா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் ஒரு விக்கிரத்துக்கு அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கேன், ஒரு மனுஷனுக்கு அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லி இப்படி வசனத்தை வாசிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிச்சேன். அதுல ஒரு வேர்டு சொன்னேன், கொஞ்சம் கொஞ்சமா. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே என்ன பிரச்சனைன்னு சொல்லி நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆன்லைன் மூலியமா நிறைய குடும்பத்துல பேசினதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில என்ன நடக்குது, பொதுவா நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வசனத்தை வைத்து கொஞ்சம் நான் யோசித்து பார்த்ததில்ல. அவருடைய வார்த்தைக்கு யாரும் கீழ்ப்படியல. அதனாலதான் நிறைய வீட்டுல பிரச்சனை வருது. என் வாழ்க்கையிலுமே பிரச்சனை அதுதான். நான் எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும், அந்த அளவுக்கு தான் எனக்கு ஆசீர்வாதம். தயவு செய்து எல்லாரும் நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணுமா, உங்க வீட்டுல 4 பேர் இருக்கிறீங்களா, அந்த 4 பேருக்குள்ள முதல்ல அன்பு இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் தேடி பாருங்க.
அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு கூர்னாதான் நம்ம தேவனால் பிறந்திருக்கிறோம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அன்பு கூறாம கெட்ட வார்த்தை பேசுறான், தூசிக்கிற வார்த்தை பேசுறாங்க. நிறைய குடும்பத்துல அன்பு இல்லை. அதான் பிரச்சனை. ஒரு வீட்டுல டைவர்ஸ் வருது, கணவன் மனைவி 2 பேரும் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து பேசி பார்த்து, என் வாழ்க்கையில இந்த பாவம் இருக்கு, என்னை மன்னிச்சிருமா, நான் இனிமேல் இந்த பாவம் பண்ண மாட்டேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுமா அப்படின்னு சொல்லி மனம் திரும்பும் போது அந்த குடும்பத்துல ஒருவர் ஏற்றுக்கொண்டால் மறுபடியும் இணைந்து வாழலாம். 7 முறை இல்லை 70 முறை மன்னிக்க சொல்கிறார். மன்னிச்சா மட்டும்தான் நம்ம ஜெபம் பரலோகத்துல போகும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் அன்பு கூற முடியல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கசப்பு, வெறுப்பு, பகை, வைராக்கியம் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாத தடை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கசப்பு இருக்கு, வெறுப்பு இருக்கு, பகை இருக்கு, எரிச்சல் இருக்கு, கோபம் இருக்கு. இதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும்போது எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? உன்னை போல பிறனை நேசி அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அந்த கட்டளை கொடுக்கதான்ப்பா நான் பூமிக்கு வந்தேன். ஏன்னா தேவன் அன்பா இருக்கிறார். நான் அந்த பூமிக்கு வந்த நோக்கமே உங்க மேல நான் அன்பா இருக்கிறேன், என் ஜீவனை நான் உங்களுக்காக கொடுக்கிறேன். அதே போல என் கட்டளை என்ன தெரியுமா? உன்னை போல பிறனை நேசி அப்படிங்கிறது. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே மாமியார்கிட்ட அன்பு கூற முடியல, மருமகள்கிட்ட அன்பு கூற முடியல, மருமகன்கிட்ட அன்பு கூற முடியல. ஏன்? பின்னாடி ஏதோ ஒரு காரியம், கசப்பான காரியம், கசப்பான ஒரு வேர் உள்ள கிடக்கு. அந்த கசப்பான ஒரு வேர் வீட்டுக்குள்ள இருக்கும்போது இவங்க எப்படி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தேதியில எப்படி சந்தோஷமா கொண்டாட முடியும்? இப்ப நானே இருக்கிறேன், கிறிஸ்துமஸ் மாசம் வந்துட்டு, டிசம்பர் மாசம் வந்துட்டு 25ஆம் தேதி கொண்டாடணும். புது ட்ரெஸ் போட்டுடலாம், என் பிள்ளைக்கு நான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துடலாம், என் மனைவிக்கு நான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துடலாம். ஆனா என் இருதயத்துக்குள்ள ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு, ஒரு பகை, ஒரு கோபம், ஒரு எரிச்சல் இருக்கும்போது நான் எப்படி போய் அவருடைய சமூகத்துல போய் இருந்து எப்படி சந்தோஷமா எப்படி அந்த கிறிஸ்துனுடைய பிறப்பை நான் எப்படி கொண்டாட முடியும்? யோசித்து பாருங்களேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்ல வந்தார். ஒரு குடும்பத்திலே சொத்து பிரச்சனை, ஒரு குடும்பத்திலே அவ நகை அதிகமா வச்சிருக்கா, இன்னொரு வீட்டுல நகை இல்லை, நகை பிரச்சனை. இன்னொரு வீட்டுல அவங்க சொந்த வீடு கட்டிட்டாங்க, நான் இன்னும் சொந்த வீடு கட்டல. இன்னொரு வீட்டுல அவங்க பெரிய போஸ்ட்ல இருக்காங்க, ஏன் புருஷன் இன்னும் பெரிய போஸ்டுக்கு வரல. இதெல்லாம் இருதயத்துல வச்சா எப்படி அன்பு கூற முடியும்? யோசித்து பாருங்களேன். இப்ப நான் இருக்கிறேன், நான் ஒரு சாதாரண ஒரு 2 வீலர் வச்சிருக்கேன். அந்த 2 வீலர் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா என் வாழ்க்கையில ஒரு அமைதி இருக்கும். ஆனா எனக்கு இன்னும் அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும் சொல்லி நான் இப்படியே உட்கார்ந்து புலம்பிட்டு இருந்தேன்னா என் வாழ்க்கையில சமாதானமே இருக்காது. நிறைய குடும்பத்துல இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, சீசரா இருக்க சொன்னாரு, அன்பு கூற சொன்னாரு, அதெல்லாம் இப்ப யாரும் செய்யறதுக்கெல்லாம் நிறைய குடும்பத்துல ஆளே இல்லை. சண்டை போடதான் ஆள் ரெடியா இருக்கு. நிறைய குடும்பத்துல பாஸ்டர் தப்பா பேசுறாங்க, பரிசுத்தவான்களை தப்பா பேசுறாங்க, கர்த்தருக்காக முழு நேரம் ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கள தப்பா பேசுறாங்க. தேவன் அபிஷேகம் பண்ணின நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அவங்கள தப்பா பேசிட்டு இருக்காங்க. காலம் கடைசியா இருக்கு. அன்பு கூற மட்டும்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பு என்ன தெரியுமா? அன்பு கூறணும், பரிசுத்தமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், நன்மை செய்யணும், தான தர்மம் செய்யணும், நற்கிரியை செய்யணும், ஏழை எளியவனுக்கு உதவி செய்யணும், திக்கற்ற பிள்ளைக்கு நம்ம உதவி செய்யணும். இதை நம்ம செஞ்சாலே நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அதனுடைய அஸ்திபாரம் என்ன தெரியுமா? அன்பு. கிறிஸ்துனுடைய அந்த பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம். நமக்குள்ளே அன்பு இருக்கா? அந்த அன்பு இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லணும் அப்படின்னா, உண்மையான அன்பு இருக்கா, இல்ல தந்திரமான அன்பு இருக்கா, இல்ல மாயமான அன்பு இருக்கா, இல்ல பொய்யான அன்பு இருக்கா?
நம்ம அப்படி கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியது. ஒரு வீட்டுல ஒரு வாலிப பிள்ளை இருந்துச்சு. அந்த வீட்டுல அப்பா இல்லை. அந்த வாலிப பிள்ளைய ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லி பல இடத்துல தேடி பார்த்தேன். அப்படி தேடி பார்க்கும்போது தெரிஞ்சது, பார்க்க வரக்கூடிய எல்லாருமே நகை இருக்கா, பணம் இருக்கா, என்ன படிச்சிருக்காங்க, அந்த 3 பாயிண்ட்ல தான் நிக்கிறாங்க. வீட்டுல ஏதாவது சொத்து இருக்குமா? ஒரு வீட்டுல கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஒரு வாலிப பிள்ளை இருக்கிறா. ஆனா பின்னாடி பார்க்கறதுக்கு ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. அவங்களுடைய குடும்பம் என்ன, எவ்வளவு நகை போடுவாங்க, எவ்வளவு பணம் தருவாங்க, எவ்வளவு படிச்சிருக்கிறாங்க, வேலை பார்க்கறாங்களா, இப்படிதான் பின்னாடி எதிர்பார்க்கிறாங்க. என் வீட்டுக்கு ஒரு நல்ல மருமக வரணும், என் குடும்பத்துக்கு அது ஆசீர்வாதமா இருக்கணும், ஒரு ஆவிக்குரிய பிள்ளையா இருந்தா நல்லா இருக்கும், ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா இருந்தா நல்லா இருக்கும். அப்படி யோசித்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்துக்குள்ள தேவ சமாதானம் இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ள கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சமாதானம் இல்லை. மாமியார் மருமகளுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருது, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருது, குடும்பத்துல சொந்தக்காரங்க இருப்பாங்க, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு இருப்பாங்க, அப்படி இருக்கிற வீட்டுல ஒரு பிரச்சனை வருது, அண்ணன் ஒய்ஃப் தம்பி ஒய்ஃப்மாங்க, அங்க ஒரு பிரச்சனை வருது. இதுக்கு பின்னாடி எல்லாமே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அன்பு இருந்தா பிரச்சனை இருக்காது, அன்பு இல்லாத இடத்துல பிரச்சனை இருக்கும். அன்பு இல்லாத இடத்துல டைவர்ஸே ஆகி போயிடும். ஒரு வீட்டுல 75 வயசு பாட்டி முதியோர் இல்லத்துல இருக்கிறாங்க. அடிக்கடி சில நேரத்துல ஜெபிக்க வருவாங்க. அவங்க சொல்றாங்க, என் மக ஒரே மகா, பேரனை பார்க்க முடியல, பேரன் கூட பேச முடியல, நல்ல ஒரு படிச்சவங்க, நல்ல ரிட்டையர் ஆயிடுச்சு, ஆனால் முதியோர் இல்லத்துல இருக்கிறாங்க. சில குடும்பத்துலலாம் இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அன்புக்கு ஒரு ஆள் இல்லாம நேரா பார்சல் பண்ணி நேரா முதியோர் இல்லத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. பணம் கூட கொடுத்துருக்காங்க. ஆனா அன்புக்கு ஒரு ஆள் இல்லை. ஒரு முழு பைபிள் எடுத்து நான் வாசித்து பார்த்ததுல அன்புங்க ஒரு வார்த்தை இல்லை. உலகம் ஃபுல்லா அடங்கி இருக்கு. பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் அடங்கி இருக்கிறார். நம்ம வாழ்க்கை அன்புக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை கட்டப்படும். அன்புக்குள்ள நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம சீசர். நம்ம அன்பா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பிசாசு அங்க இருக்காது. நம்ம அன்பு கூறுகிற பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம மற்றவங்கள்ட்ட அன்பு எதிர்பார்க்க மாட்டோம். இன்னைக்கு கடைசி காலத்துல வஞ்சிக்கிற ஆவி, இப்படி பல காரியங்களை நம்ம பார்க்கும்போது இந்த வஞ்சிக்கிற ஆவி எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் உன் மேல ரொம்ப அன்பா இருக்கேன், நான் உன் மேல ரொம்ப அன்பா இருக்கேன், இப்படி டயலாக் பேசி 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 வரும். ஆனா ஒரு காலகட்டத்துல தான் தெரியும் அது வஞ்சிக்கிற ஆவி. கர்த்தருடைய பிள்ளைகள் அன்பு கூறணும், ஆனா அன்பு எதிர்பார்க்க கூடாது. இயேசு கிறிஸ்து நமக்கு அன்பு கூற சொல்லி இருக்கிறார். அந்த அன்பு கூறணும், உண்மையா அன்பு கூறணும். சில வீட்டுல இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, பணம் இருக்கு, இவங்க கொஞ்சம் நல்ல செல்வம், நல்ல கொஞ்சம் செழிப்பா இருக்கிறாங்க, இவங்க கொஞ்சம் நல்ல ஐஸ்வர்யவானா இருக்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல போஸ்ட்ல இருக்க, நல்ல ஒரு சொந்த வீடு இருக்கு, நல்ல ஒரு வியாபாரம் பார்க்காங்க, நல்ல கம்பெனி வச்சிருக்காங்க, சகல செழிப்பு இருக்கு அப்படின்னா அவங்கள்ட்ட போய் அன்பு கூறுறாங்க. பின்னாடி தந்திரம் இருக்கக்கூடாது. நம்ம அன்பு கூறலாம், ஆனா தந்திரம் இருக்கக்கூடாது. உண்மையான அன்பு இருக்கா, அன்பு கூறணும். அது நமக்கு தேவன் கொடுத்த கட்டளை. அன்பு கூறும்போது நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் என்று எழுதப்பட்டிருக்கு. அன்பு கூறும்போது நம்ம தேவனால் பிறந்திருக்கிறோம். அன்பு கூறும்போது தேவன் நமக்குள் இருக்கிறார். என் இதயத்துக்குள்ள இயேசு எப்ப தெரியுமா இருக்காரு? நான் அன்பு கூற ஆரம்பிக்கும் போதே என் இதயத்துக்குள்ள இயேசு இருக்கிறார். நான் முழு பைபிளை ஃபுல்லா வாசித்து பார்த்ததுல பூமியில ஒருவனும் நீதிமான் இல்லையே என்று எழுதப்பட்டிருக்கு. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் ஒருமனப்பட்டு கெட்டு போனார்கள். கெட்டு போன பாவிகளை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் அப்படின்னா, அன்பு கூறுப்பா, அன்பு கூறு, அன்பு கூர்ந்தால் நீ என்னுடைய சீசன். அழகா சொல்லி முடிச்சு போயிட்டார். பிதாவே இவர்களை மன்னியும் என்றார்.
இயேசு நன்மை செய்வதாக சுற்றி தெரிந்தார். யாக்கோபு 2:8 போட்டிருக்கு, உன்னை போல பிறனை நேசி என்று எழுதப்பட்டிருக்கு. அழகா எழுதப்பட்டிருக்கு. இன்று நிறைய குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில இருதயத்துல கசப்பு, வெறுப்பு, பகை ஏதாவது இருக்கா? உன்னிடத்தில் நீ அன்பு கூறியது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்கிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். அப்ப அன்பு கூறுகிற பிள்ளைகள் தான் ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றுறாங்க. அன்பு கூறும்போது நம்ம நன்மை செய்யணும். அன்பு கூறாமல் இருக்கும் போது நாம் தீமை செய்து கொண்டிருக்கிறோம். தீமை செய்யும் போதுதான் பிசாசு உள்ள வருவான். நிறைய குடும்பத்துல பிசாசு எப்படி வந்தான் அப்படின்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது. நான் கிறிஸ்டியனா தானே இருக்கிறேன், நான் சர்ச்சுக்கு தானே போறேன், என் வாழ்க்கையில பிசாசு எப்படி வரான்னு சொல்லிட்டு ஊழியக்காரர்கிட்ட போய் ஜெபிக்க போய் நிற்பாங்க. ஆனா வீட்டுல போய் பார்த்தா தெரியும், மாமியார்கிட்ட அன்பு கூற மாட்டாங்க, புருஷன்கிட்ட அன்பு கூற மாட்டாங்க, பக்கத்து வீட்டுல சண்டை போட்டிருப்பாங்க, பெத்த தாயிட்ட பேச மாட்டாங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையா? ஒரு குடும்பத்துல 5 வருஷமா ஒரு மகள் அம்மாட்ட பேசாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு 10 வருஷமா ஒரு குடும்பத்துல ஒரு பையன் அம்மாட்ட பேசாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்துல 15 வருஷமா ஒரு குடும்பத்துல குடும்ப தலைவர் மனைவிட்ட பேசாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு குடும்பத்துல 14 வருஷமா ஒரு வாலிப பையன் பெத்த தாயிட்ட பேசாம அதே வீட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. 33 வருஷமா ஒரு குடும்பத்துல குடும்ப தகப்பனார் கல்யாணம் முடிஞ்ச 1 வருஷத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை, அதுல இந்த 33 வருஷம் அந்த வீட்டுக்குள்ளே கூட இருக்கிற மனைவிட்ட பேசாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. வீட்டுல உள்ள மக சொல்ற, நான் அந்த வீட்டை விட்டு கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னா எங்க அம்மா அப்பா வீட்டுல பேச மாட்டாங்க, நான் அதனாலதான் கல்யாணம் முடிச்சுட்டு போலன்னு சொல்லி ஒரு 33, 34 வயசு அந்த பிள்ளை சொல்றா. பிறந்ததுல இருந்து எங்க அம்மா அப்பா பேசணும்னு நான் பார்த்ததே இல்லை. ஆனா நாங்க 3 பேர் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கோம். கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஏதோ ஒரு சண்டை வந்துச்சான். அதுல இருந்து 33 வருஷம் ஆச்சு. எங்க வீட்டுக்குள்ள எங்க அம்மா அப்பா பேச மாட்டேங்கிறாங்க. நான் கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டா எங்க அம்மா நிலவரம் என்ன ஆகும், எங்க அப்பா நிலவரம் என்ன ஆகும், இதனாலேயே நான் பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வாலிப மகள் சொல்ற. இப்படிதான் இன்னைக்கு இருக்கு உலகம். அதனால காலவேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்துட்டு தான் பரலோகத்துல போயிருக்காரு. நியாய தீர்ப்பு நல்லா கேட்பாரு. நான் உனக்கு ஒரு கட்டளை கொடுத்தனே, அன்பு கூறுன்னு சொன்னனே, நீ அன்பு கூர்ந்தியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஏன்னா இப்ப நிறைய குடும்பத்துல நியாய தீர்ப்புனா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இஷ்டம் போல வாழ்ந்துடலாம் சொல்லி நினைக்கிறாங்க. கிடையாது. நம்ம எல்லாரும் கிறிஸ்துனுடைய பிறப்பை வேணா கொண்டாடலாம். அவர் நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தையை நாம் கை கொள்ள வேண்டும். அதே போல இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் நியாய தீர்ப்பு நாள்ல போய் நிக்கணும். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தோமா, கற்பனை கை கொண்டோமா? நம்ம வாழ்க்கையில ஏதாவது குறை இருக்கு அப்படின்னா அவருடைய சமூகத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கணும். பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா. என் வாழ்க்கையில ஹையஸ்டா நான் ஜெபிச்ச ஜெபத்துல ஒரு ஜெபம் தெரியுமா? என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிங்கப்பா, துணிகரமான பாவத்தை மன்னிங்கப்பா. ஆனால் கடைசி காலத்திலே கள்ள ஊழியர்கள் ஒரு செக்ஷன் இருக்கிறாங்க. கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள சீசர்கள், கள்ள ஓநாய்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அவங்களுடைய அந்த ஊழியத்துல மனம் திரும்புற ஒரு பிரசங்கம் இருக்காது. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள் அந்த பிரசங்கம் இருக்காது. அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படி, கற்பனை கை கொள்ளு, அந்த மாதிரி ஒரு பிரசங்கமே இருக்காது. ஒன்லி டயலாக் பிரசங்கம் மட்டும்தான் இருக்கும். காலம் கடைசியா இருக்கு. அதனால நீங்க எந்த ஒரு செய்தி கேட்டாலும் அந்த வசனம் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கா, அதை கொஞ்சம் நீங்க ஆழமா கவனிங்க. ஏன்னா கடைசி காலத்திலே ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. வஞ்சிக்கப்பட்டதுல ரவிராஜும் ஒரு ஆளு. ஏன்னா பைபிள் வசனம் தெரியல அப்படின்னா பிசாசு நம்மளை ஏமாத்திரும். அவன் வஞ்சிக்கிறவன், அவன் தந்திரமா ஏமாத்தும். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையிலே அன்பு கூறுறீங்களா, நன்மை செய்யறீங்களா, நற்கிரியை செய்யறீங்களா, உண்மையா வாழ முடியுதா,
பரிசுத்தமா வாழ முடியுதா? உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா? திக்கற்ற பிள்ளைக்கு, ஏழை எளிய ஜனங்களுக்கு, அனாதை எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. ஒரு நேரம் சாப்பாடு நம்ம வாங்கி கொடுக்குறோமா? வீட்டில் இருக்கிற மாமியார், வீட்டில் இருக்கிற மருமக, வீட்டில் இருக்கிற வயசானவங்க, வீட்டில் இருக்கிற தாய், இவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி செய்கிறோமா? உண்மையாக இருக்கிறோமா? சாப்பாடு கொடுக்குறோமா? ஒரு வயசான ஒரு பாட்டிக்கு ஒரு 2 இட்லி கொடுத்தா போதும், அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பில் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா போதும், அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதனால கிறிஸ்துவனுடைய பிறப்பை நான் கொண்டாடிடலாம். நான் அந்த பூமியில உப்பா இருக்கிறேன்னா, வெளிச்சமா இருக்கிறேன்னா, தேவனுக்கு பிரியமானபடி இருக்கிறேன்னா, அதெல்லாம் பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. அதனால தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா சில குடும்பத்துல இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உன்னை போல பிறனை நேசி. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அப்ப நம்ம சீசர் அப்படின்னு சொல்லி எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா, அன்பு கூர்ந்தா மட்டும்தான் ப்ரூவ் பண்ண முடியும். அன்பு கூறல அப்படின்னாலே அவங்க இன்னும் சீசர் ஆகலன்னு தான் அர்த்தம். நான் அந்த வேடை மறுபடியும் சொல்றேன். அன்பு கூறல அப்படின்னா சீசர் இன்னும் ஆகலன்னு அர்த்தம். அன்பு கூறுறவங்க தான் சீசர். ஹல்லேலூயா. அதனால கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் கொண்டாடும் போது நம்ம அன்பு கூர்ந்தால் சீசர், அன்பு கூறலன்னா அன்பு கூற முதல்ல அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் அன்பு கூற வேண்டும் என்று உங்க பிள்ளைகளோட நீங்க பேசணும். ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ குடும்பத்துல டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. கோர்ட்டு கேஸ் சொல்லி பலவிதமான பிரச்சனையோடு வாழக்கூடிய ஜனங்கள் உண்டு. நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. முதியோர் இடத்துல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்கிறாங்க, தனிமையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க. எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. உலகத்துல இருக்க எல்லா கோடி ஜனங்களையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் உயிர் பிச்சை தந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். நாங்க வாழ்கிற ஒவ்வொரு நாளும் ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கணும். தேவ சித்தமுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கணும். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையா இருக்கணும். நற்கிரியை செய்கிற பிள்ளைகளாக நாங்க மாறணும். நன்மை செய்கிற பிள்ளைகளா மாறணும். அன்பு கூறுகிற பிள்ளைகளா மாறணும். தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் எங்களுக்கு தாங்கப்பா. நீங்க எதிர்பார்க்கிற உங்க பிள்ளையா இருக்கிறதுக்குள்ள அந்த எல்லா குவாலிட்டி எங்களுக்குள்ள வரணும்ப்பா. எங்கள்கிட்ட எத்தனையோ மிஸ்டேக் இருக்கு. அதை எல்லாவற்றையும் மன்னித்து உங்க ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிங்க. நாங்க கர்த்தருடைய பிள்ளையா வாழ்ந்து சாகணும்ப்பா. நாங்க பரலோகத்துல வரணும் அப்படின்னா, ஜீவ ஊசல் எங்க பேர் எழுதப்படணும் அப்படின்னா, எங்க வாழ்க்கை வசனத்தின்படி இருக்கணும். கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கற்பனை கை கொண்டு ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. இந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. எங்கள்கிட்ட எவ்வளவோ மிஸ்டேக் இருக்குப்பா. அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. எங்க இதயத்துக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் வாசம் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வசனத்துக்கு நாங்க கீழ்ப்படிந்தாதான்ப்பா. உங்க வசனத்துக்கு நாங்க கீழ்ப்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்திரோம். இந்த நாளிலும் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் நேரடியா சந்திங்க. அவங்களோட வாழ்க்கையில என்ன பிரச்சனை, என்ன உபத்திரம், என்ன பாடு இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. பரிசுத்தால நிரப்புங்க. அப்போ உங்களுடைய பிள்ளைகளை அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. உங்களுடைய கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. எல்லா தேசத்துல ஜனங்களையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். இந்த நாளிலும் யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அவங்களோட வாழ்க்கைக்கு எல்லா குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால முத்திரை போட்டு கர்த்தர் ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறாங்க. அவனோட வாழ்க்கையிலே இந்த நாளிலும் ஒரு விடுதலை கட்டளிடுங்க, சமாதானத்தை கட்டளிடுங்க, ஆசீர்வாதத்தை கட்டளிடுங்க, ஐஸ்வர்யத்தை தாங்கப்பா. உங்க பிள்ளைகள் செழிப்பா மாறட்டும். காலை வேளையிலே பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. அவங்களோட சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
கால வேளையிலே ஜெபிக்கிறாங்க. இதயத்துக்குள்ள சமாதானம் இல்லாம இருக்கு. சமாதானத்தை கட்டணுங்க. ஜெபிக்கிற குடும்பம் கர்த்தராகிய இயேசு நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ அந்த குடும்பத்தினுடைய அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்திலே உள்ளத்துக்குள்ளே பாரம், வேதனை, துக்கம், நிறைய குடும்பத்துக்குள்ளே கண்ணீர் வாழ்க்கை, சொல்ல முடியாத அளவுக்கு இதயத்துக்குள்ளே மன அழுத்தம், டிப்ரெஷன். நான் இனிமேல் யாருக்காக வாழ வேண்டும், நான் ஏன் வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும் என்று பல கேள்விகளோடு எந்தெந்த குடும்பத்திலே அப்பா தாழ்த்துறோம் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் உங்க பிள்ளையோட வாழ்க்கைக்கு எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க. காலை வேளையிலே அப்பா டிரைவிங் லைன் போறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க, கவர்மெண்ட் வேலை பார்க்காங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்காங்க, வேற இடத்துல ஐடி ஃபீல்ட் வேலை பார்க்காங்க, இன்னுமாக அப்பா பெட்ரோல் பல்க்ல வேலை பார்க்காங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளுக்கு தேவையுள்ள எல்லா பாதுகாப்பும் தந்துருங்கப்பா. உங்க கிருபை தாங்க. முன்னும் பின்னுமா தேவதை நிப்பாட்டுங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து விடுங்க. இந்த நாளிலும் ஹாஸ்பிட்டலுக்கு குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பலவீனத்தோடு படுக்கல குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்களோட வாழ்க்கையில என்னென்ன பலவீனம் இருக்கோ அந்த எல்லா பலவீனத்திலும் நீக்கி உங்களுடைய தலைமுறை கரத்துல தொட்டு சுகமாக்கி சாட்சி சொல்லுறது கிருபை செய்யுங்க. உங்களோட அக்கிரமம் உங்களுடைய பாவத்தையில மன்னித்து குணமாக்கித்தாங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கைக்கு எல்லா காரியத்திலுமே கர்த்தர் கூட இருக்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். எங்களோட வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கணும். சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற குடும்பம் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ இடத்துல இணைந்திருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில இதயத்துல வேதனை தான் இருக்கு. அந்த வேதனையெல்லாம் நீக்கி போட்டுருங்க. கடன் பிரச்சனையில நிறைய குடும்பத்துல தத்தளிக்கிறாங்க. இந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. பரிசுத்தவனுடைய தேவைகளை சந்திங்க. கிறிஸ்துனுடைய பிறப்பை தியானிக்கிறது எங்களுக்கு ஜீவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த வருஷத்துல யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ நாங்க எல்லாரும் கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடும் போது நீங்க என்ன நோக்கத்துக்காக அப்ப அந்த பூமியில இறங்கி வந்தீங்களோ அது எல்லாம் எங்களோட வாழ்க்கையில நிறைவேறணும். உன்னை போல பெருமை நேசி என்று சொல்லி ராஜா உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து கற்பனை கைக்குள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. நீங்க கிருபை தந்தா மட்டும்தான் இப்போ உங்களுடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிய முடியும். அந்த கிருபை தாங்க. இந்த நாளிலும் ஆசிரியங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. வீடு கட்டுறாங்க, சில குடும்பத்துல தடையா இருக்கு. எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. சில இடத்துல மழை பெய்யுது, நிறைய குடும்பங்கள் கஷ்டப்படுறாங்க. உங்க பிள்ளைகள் பாதுகாப்பு தாங்க. எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருங்க. இந்த நாளிலும் வெளிநாட்டுல குடும்பத்தை ஆசிரியங்க ராஜா. அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். சொந்த தேசத்துக்கு திரும்பி வரணும். சில குடும்பத்துல பிள்ளையோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனை சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாங்க. எல்லா புலம்பல் எல்லாம் ஆனந்த கழிப்பா மாற்றித்தாங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ சில குடும்பத்துல கற்பத்தனையா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாய்மொழி மாசத்து கிருபைக்கா நன்றி. டெலிவரி பண்றவங்க பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு நல்ல குடும்பமா தாங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிம்மதியில்லாத வாழ்க்கையா இருக்கு. எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. யாரெல்லாம் ஜெபிக்கணும் அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். எந்தெந்த குடும்பத்துள்ளே சத்துனுடைய கிரியை இருக்கோ அதையெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டரிக்கப்படட்டும். கர்த்தர் பொறுப்படுத்தணும். இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கணும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாரையும் உங்களுடைய கரத்துல அப்படிங்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடும். தேவனாரிலே அப்ப மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்துல அப்படிங்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதித்தாங்கப்பா. அடியனை உங்களுடைய பாதப்பிள்ளை சாஷ்டாங்க அர்ப்பணிக்கிறேன். இந்த நாளிலும் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவருக்கும் கொடுப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064182 நம்பருக்கு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. Thanks
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.